ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து மை ட்ரெஸ் அப் டார்லிங்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அது மங்கா எக்ஸ்பிளனேஷன் வாங்க போகலாம். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து சாப்டர் 1லேருந்து இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் இல்லை. இது வந்து 86 சீசன் 2ஓட கண்டினியூஷன் தான் நம்ம வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அக்கீராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாரி கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அக்கீரா வந்து மரீனை பார்த்தானா உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பண்ணுவான்னு, அதனால தான் இவங்க சாரி கேட்குறாங்க. மரீன் சொல்கிறா, இந்த மாதிரி நீங்களாம் சாரி கேட்க தேவையில்ல, அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக அக்கீரா வந்து மரீனோட ஃபேனு 2 பேரும் சொல்கிறாங்க. இந்த சைடு அக்கீரா வந்து அழுதுகிட்டு இருக்கா. மரீனை வந்து கிட்ட பார்த்ததுலேருந்து எனக்கு எமோஷன் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் வந்து அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். பிரின்சஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரீன் தான் பிரின்சஸ். சுசுகா என்ன சொல்கிறேன்னா, நம்ம அந்த காஸ்பிளே முடிச்சுட்டு போனோம்ல, அந்த பார்ட்டி அப்பயே நான் வந்து பேனிக் ஆனேன். ஆனால் அந்த டைம் வந்து அக்கீராவை வீட்டுக்கு அமிச்சா ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சுசுகா சொல்கிறான். நம்ம கோஜோ வந்து ஆமாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால அது வித்தியாசமாக தான் தெரியும் உங்களுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கீரா வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து சாரி தான் கேட்குறாங்க. இதை தான் இந்த பேஜில் வந்து ஜவ்வு மாதிரி இழுத்து இவ்வளோ பெருசாக சொல்லினுக்கிறாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு அக்கீராவை பார்த்தோன்னே என்னமோ ஏதோ நினச்சிக்கினேன். ஆனால் வந்து இந்த விஷயத்த சொன்னோன்னே எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மரீன் சொல்கிறான். மரீன் என்ன சொல்கிறான்னா, நான் அக்கீரா கிட்டே போயிட்டு திரும்ப தேங்க்யூ சொல்லணும்னு சொல்கிறான். அப்போ சுசுகா வந்து ஏமா தாய் நீ எங்கேயும் நவராதம்மா இங்கேயே உட்காருமான்றாங்க. அப்புறம் நம்ம ஜூஜுவை காட்டுறாங்க. ஜூஜி கிட்ட மரீன் என்ன கேட்குறான்னா, உங்களுக்கும் வந்து பிடிக்குமா மற்றவங்க வந்து உங்களை நீங்கள் தான் அவங்க ஃபேவரட்னு சொன்னான். நல்ல கேள்வி தான். அப்புறம் நீங்கள் 2 பேருமே இனிமேல் பீப்புளை வந்து பயம்புத்திர வேலைலாம் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுசுகாவையும் அவளோட ஃப்ரெண்டையும் சொல்கிறாங்க. சுசுகா என்ன கேட்குறான்னா, நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சிக்கிட்ட வந்து உங்களுக்கு ஹாரர்னா பயம்னு சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் அவட்ட சொல்லலை. ஜூஜு என்ன சொல்கிறான்னா, சிஞ்சு வந்து இப்போ உனக்கு தெரிஞ்சால் எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரியான பொண்ணு அவளுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டான். நாங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சின்றதுனால எங்களுக்கு 2 சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு சிஞ்சு வந்து அவளோட வாழ்க்கையை வந்து ஓப்பனாக வாழணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஜூஜு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஜு வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டிருக்கா. ஏன்னா வந்து மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாலாம். மற்றவங்களாம் வந்து இல்லை பரவாயில்ல, நிறைய பேர் வந்து இந்த காஃபின் காஸ்பிளேல வந்து ரொம்ப கேவலமாக இருப்பாங்க, நம்மளே எவ்வளோ மேலு அப்படின்றாங்க. அம்மானு என்ன சொல்கிறான்னா, இந்த வருஷத்துக்கு இதுதான் பெஸ்ட்டு காஸ்பிளே. கோஜோ வந்து டிசம்பர் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. அப்போ நம்ம சிசுகா வந்து நீங்கள் வின்டர் காமிகேட்லாம் வந்து இது போடலையா, காஸ்பிளே பண்ணலையான்னு கேட்குறாங்க. வின்டர் காமிகேட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ கேட்குறான். அப்போ வந்து நம்ம சுசுகா வந்து நீ நியூஸ்லலாம் பார்த்தது இல்லையா, பேசிக்கலாக காமிகேட்னா என்னன்னு சொல்லிடுறேன். காமிகேட் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி. அதில் வந்து 2 பார்ட்டாக பிரிக்கப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா சம்மர் காமிகேட்டு, அது வந்து நம்ம இந்த ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி நேரத்தில் நடக்கும். இன்னொன்று வந்து வின்டர் காமிகேட்டு, அது வந்து நம்ம இந்த லேட் டிசம்பரில் நடக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் இது ஒரு பெரிய காஸ்பிளே ஈவெண்ட்டு, மிகப்பெரிய காஸ்பிளே ஈவெண்ட்டு. அது வந்து ஜப்பானில் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் மாதிரி. நான் என்ன சொன்னனோ இந்த பேஜில் வந்து அதை தான் சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க போலகுது. கோஜோ கூட வந்து நம்ம மரீனா வர சொல்கிறாங்க. இப்போ ஜூஜு கேட்கும்போது ஜூஜு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம சுசுகாவோட ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து வேஸ்ட் பண்ணுறது ஒரு அசிங்கம், இது எல்லா காஸ்டியூமுமே செட் ஆகாது, ஆனால் நம்ம ஏன் இப்போ காஸ்பிளே பண்ண மாதிரி பண்ண வேணாம், நீங்கள் ரெடிமேடாக வாங்கின காஸ்டியூமை தூக்கி போட்டு உங்களோட ஓன் காஸ்டியூமை ரெடி பண்ணுங்கன்னு நம்ம சுசுகாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நம்ம கோஜோ என்ன சொல்கிறான்னா, அக்கீரா கிட்டேருந்து கற்றுக்கிறதும் அப்புறம் அந்த ஃபேக் பொம்மையெல்லாம் செய்கிறதும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து நான் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறான்னு சொல்கிறான். எனக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்குன்னு நம்ம கோஜோ சொல்கிறாப்புல. நம்ம கோஜோ வந்து மரீன் கிட்ட உனக்கு ஏதாவது கேரக்டர் தெரியுமா ப்ராப் வச்சா மாதிரி அப்படின்னு கேட்குறான். ப்ராப்னா ஒன்றும் இல்லை, நம்ம ரியலை ஃபேக்காக காட்டுறது பேர் தான் ப்ராப். கோஜோ உருவாக்குனதாக இருந்ததுன்னா அது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும், அதில் டவுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஜூஜோ அப்போ சிசுகா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம மரீன் வந்து ப்ராப் வச்ச காஸ்டியூமா நான் யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டியூம் யோசிச்சு பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா விலா எலும்பு ஃபோட்டோ ஒன்று வருது. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா மரீன் வந்து ஹேனியல்னு சொல்கிறா. அவள் ஒரு ஏஞ்சலு, எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரீன் சொல்கிறா. அப்போ நம்ம சிசுகாவோட ஃப்ரெண்டு வந்து ஷாக் ஆகிட்டு என்னது ஹேனியலா அப்படின்னு கேட்குறான். ஹெவன்லி வில் டோக்கியோ ஷிபா எழுதின புக்கில் இருந்தா. கோஜோ வந்து மரீன் நீ வந்து டோக்கியோ ஷிபாயோட மங்காலா படிக்கிறியா, நீ வந்து நீ ஒரு கலாச்சார பொண்ணாச்சு, அப்புறம் எப்படி நீ அதெல்லாம் படிப்பேன்னு கேட்குறான் நம்ம கோஜோ. அப்போ கோஜோ என்ன சொல்கிறான்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி அவர் மங்கால வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரொம்ப ப்ரூட்டலாக தான் இருக்கும், அதாவது எல்லாமே மோசமாக தான் இருக்கும், எதுவுமே நல்லதாகவே நடக்காது அப்படின்றான் நம்ம கோஜோ. அப்போ நம்ம மரீன் வந்து என்னோட செகண்ட் இயர் மிடில் ஸ்கூலில் வந்து ஒரு புக் ஸ்டோரை பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த புக்கை கண்டுபிடிச்சேன், நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் அந்த புக்கு. சுசுகா என்ன சொல்கிறான்னா, அந்த புக்குக்கு மேலே ஒரு கவர் போட்டிருக்கோம்ல, அந்த கவர் வந்து வித்தியாசமாக இருந்தது, டோக்கியோ ஷிபா இந்த மாதிரி போட்டாருன்ற மாதிரி இருந்தது அப்படி நம்ம சிசுகா சொல்கிறான். மரீன் என்ன சொல்கிறான், நான் அது ஒரு சாதாரணமான மங்கான்னு தான் நினச்சேன், அப்புறமா திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நான் பார்த்ததுலே பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு அங்கே அதில் தான் இருந்தேன். நல்லா பார்த்துக்கோங்க மரீன் மிடில் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்திருக்கான்னு. நெக்ஸ்ட் பேஜ் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்ன ஐடியானே தெரியாது அது என்ன ஸ்டோரின்னு, ஆனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வால்யூம் 13க்கு போயிட்டேன்.
மேபி கண்டவுடன் காதலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரின் சொல்கிறா. அவளை எனக்கு எந்த அளவு பிடிச்சதுன்னா நான் அவளை மாதிரியே முடி வளர்த்து மேட்ச் பண்ணிப்போன்னு நான் வந்து நினச்சிருப்பேன். நான் வந்து ஒரு லூஸுன்னு சொல்லிட்டு மரின் சொல்கிறான். மரின் வந்து எந்த அளவுக்கு பைத்தியமாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கோஜோ கூகுளில் வந்து எவன்ஸ்வில் 13th வால்யூம் கவர்னு சொல்லிட்டு போடுறான். நம்ம கோஜோ சர்ச் பண்ணல, அதை வந்து இப்போ உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம அம்மானே வந்து நான் யூஸ்வலாக மாங்காலாம் பார்க்க மாட்டேன், ஆனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் வந்து அப்புறமா செக் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் வந்து ஸ்டோரி நல்லா தான் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாங்கா புக்கு வந்து நீ நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. நம்ம சுசுகா வந்து ஓவர் 60 மில்லியன், அதாவது 600 லட்சம் காப்பீஸ் விற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம அம்மானே வந்து சிறான ஷாக் ஆகிட்டா. நம்ம அம்மானே வந்து அதில் எதனா ஆனிமே இல்லைனா மூவி எதனா வந்திருக்கான்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம சுசுகாவோட ஃப்ரெண்டு வந்து இல்லை, இது வரையும் வந்தது இல்லை, இதுக்கப்புறமும் வராது, அதை எழுதுனவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் வேலையில் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருப்பார், அதனால் இதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுசுகாவோட ஃப்ரெண்டு சொல்கிறார். அப்போ நம்ம மரின் வந்து ஆனியல் வந்து அழகாக இருக்கா, அது மட்டும் தான் என் மண்டியில் ஓடிட்டுருக்கு, அந்த எழுதுனவர் வந்து என் கண்ணிலே என் ரேடார்லேயே இல்லை அவர் அப்படின்னு சொல்கிறான் நம்ம மரின். சுசுகாவோட ஃப்ரெண்டு வந்து நான் அடித்து சொல்லுவேன், உனக்கு வந்து ஆனியலோட இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும், நீ டயட்டில் இருந்தால் உன்னோட இடுப்பு வந்து டைட்டாக இருந்ததுன்னா நீ நல்லா எலாஸ்டிக்கான ஸ்போர்ட்ஸ் வேறு வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம சுசுகாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு அங்கேருந்து ஏதோ ஒரு குரல் வருது. யாருதுன்னு பார்த்தா நம்ம கோஜோ. நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கோஜோ என்ன சொல்கிறான்னா இங்கே பக்கத்தில் புக்கு கடை இருக்குல்ல, நான் அப்படியே அதை வாங்கிட்டு அந்த சீரீஸை, அந்த எவன்லிவில் சீரீஸை வாங்கிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்றான். நான் அதை இப்பயே படித்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக வாங்க போறியா, அப்போ இந்த ஆஃப்டர் பார்ட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம மரின் வந்து என்னது இப்போ நீ வீட்டுக்கு போறியா, ஆனால் நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கோஜோ என்ன சொல்கிறான்னா சரி வாங்க இந்த காமிக்கட்டுக்கு இந்த காஸ்டியூம்லேயே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் ஆனியல்ன்ற கேரக்டரை முறையாக காட்டுறாங்க. இதுதான் அந்த ஆனியல். இதை பார்த்தா எல்லாருமே வழிஞ்சிருந்தாங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு வந்து இன்னொரு சாப்டர் வரும். வெயிட் அண்ட் வாட்ச்.